அஞ்சலி வெளியே மழையில நின்றுட்டே இருக்காங்க. இங்க பாரு அபி, நீ வராம கண்டிப்பா நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கக்கா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க, நான் உங்க கூட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போன உடனே பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அந்த முருகர் சிலையை பார்த்து பேசுறாங்க. இங்க பாரு முருகா, இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? அவரு என் மேல சந்தேகப்பட்டிருக்காரு. அவரு மூஞ்ச பார்த்துட்டு நான் எப்படி அவர் கூட வாழ முடியும்? அங்க என்னால எப்படி போக முடியும்? ஆனா அஞ்சலி அக்காக்கு எதுவுமே புரியவே இல்லை. என்ன கூட வான்னு கூப்பிடுறாங்க. நான் எப்படி போவேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்றாங்க. அதுக்குள்ள மழை வருது. இங்க பாருங்க, மழைலாம் வருது. தயவு செய்து நீங்க வெளியே இருக்காதீங்க. நீங்க வயசானவங்க வாங்கம்மா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க பாட்டியே. பாட்டி உள்ள வந்தோடனே அபியோட கையை பிடிச்சிட்டு பேசுறாங்க. இங்க பாருமா, நல்லா புரிஞ்சுக்கோ, உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ராகவ மேல அவ்வளோ தப்பு இருக்குன்னு தெரியும். ஆனா அவன் அப்படி பேசிட்டான், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அந்த அஞ்சலியோட வயித்துல இருக்க அந்த குழந்தைய மட்டும் நீ பாருமா. அவ பாவம், வயித்துல குழந்தைய வச்சுட்டு மழையில நனைஞ்சிட்டு உனக்காக அவ காத்துட்டு இருக்கா. நீ வரலனா கண்டிப்பா அஞ்சலி வீட்டுக்கு வரவே மாட்டா. கொஞ்சம் பாரு, தயவு செய்து அபி நீ வீட்டுக்கு வந்துரு. எந்த காரணத்தை கொண்டு அஞ்சலியை நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே மறுபடியும் முருகா கிட்ட போறாங்க. போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. இங்க பாரு முருகா, எதுக்காக என்ன நீ இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. மழை வருது, ஐயோ மழை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க அஞ்சலி அக்கா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. நான் வரல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு அபி, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இல்லாம கண்டிப்பா நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி அப்படியே அடம் பிடிக்கிறாங்க. முரளி அப்படியே பாக்குறாரு. அஞ்சலி, ஏன் அஞ்சலி இப்படி பண்ணிட்டு இருக்க? அபி கண்டிப்பா வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள வராங்க மறுபடியும். வந்துட்டு முருகா கிட்ட வேண்டிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கள பார்க்கவே. நான் உங்க கூட போறேன் முருகா. ஆனா அந்த ஆள் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? என்னை சந்தேகப்பட்டிருக்கான். அதுவும் அந்த முரளியோட சேர்த்து வச்சு. அந்த மாதிரி ஒரு சந்தேகப்பட்டவனோட இந்த மாதிரி முரளி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரக்கன். இவங்கள பத்திலாம் கண்டிப்பா நான் வந்து நிரூபிக்கணும். அந்த முரளியை நான் நிரூபிக்கணும். அதனால நான் அங்க போறேன் முருகா அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு வெளியே போறாங்க. போயிட்டு அப்படியே அஞ்சலி அக்காவை பார்த்துட்டு, நான் உங்க கூட வரேன்க்கா, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோவம் வருது ஆண்டாளத்தைக்கு. என்ன அபி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அமைதியா இருக்கா, எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்றாரு. அப்படியே ஆண்டாளத்தையும் அமைதியா இருக்காங்க. என்ன என்ன நீ போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ போ, உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. நான் போயிட்டு வரேன், வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அபியை எல்லாருமே சேர்ந்து. அப்படியே கோவம் வருது முரளிக்கும் சுந்தரிக்கும். அப்படியே கடுப்பாகிறாங்க. என்ன இது, அபி போயிட்டான்னு சந்தோஷப்பட்டா எல்லாரும் சேர்ந்து அவளை கூட்டிட்டு வராங்க. யோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டு அப்படியே போறாங்க வீட்டுக்கு. அங்கேருந்து அப்படியே நின்றுட்டு இருக்காரு. எதுக்கு சிவராமா இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நம்ம வீட்டு பொண்ணை நீ அனுப்பி விட்ட? அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதுவும் நம்ம வீட்டு பொண்ணு மேலே பழி போட்டிருக்காங்க, கொலகாரின்னு. நீ எதுக்காக அனுப்பின? அனுப்பியிருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க. இங்க பாருங்கக்கா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அபியோட வாழ்க்கை அது நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணணுமோ எல்லாமே அபி எடுக்கிற முடிவு தான். அவ எடுத்துட்டா, அதனால அவ முடிவுப்படியே போகட்டும், விடுங்க அப்படின்னு சொல்றாரு சிவராமன். சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. போனோடனே அவங்க அத்தை ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த ராக ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது. அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி இருந்தாலும் அபியை வீட்டுக்கு தான் அனுப்ப போறான். எதுக்கு சிவராமனுக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே பாட்டிக்கிட்ட ராகவ் பேச போறாரு. நிறுத்து ராகவ், நீ பேசவே கூடாது, நீ பேசவே கூடாது. நீ என் மேல எவ்வளோ மரியாதை வச்சிருக்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நான் இருக்கேன்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லாம அவ்வளோ பெரிய பழியை தூக்கி நீ அபி மேல போட்டிருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். இனிமே நான் உன்கிட்ட நீ அபியை நல்லா பார்த்துக்கோ, நல்லா வச்சுக்கோ அப்படிலாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா? சிவராமன் சொன்னார் பத்தியா, எல்லாருக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கே தெரியும் இது தப்பு இது சரின்னு. அந்த மாதிரி நீயே திருந்தனாதான் உண்டு. நான்லாம் இனிமே உன்கிட்ட பேச தயாராகவே இல்லை அப்படின்னு பாட்டி பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பாக்குறாரு அஞ்சலி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அவங்களுக்கும் கோவமா வருது. இங்க பாரு ராகவ், நீ என்கிட்ட பேசவே கூடாது. உனக்கு மன்னிப்பே கிடையாது. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அபி மேல அவ்வளோ பெரிய பழிய போடுவ? அபி அப்படி பண்றவளே கிடையாது. நீ எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அஞ்சலி பேசுறாங்க. இங்க பாரு அஞ்சலி, நீ பேச
பேசுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனிமே இவன் எப்படி அபியை நடத்துகிறான்னு நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி வந்து இவன்கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறாரு முரளி. கோவமாக வருது. இவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இப்போ என்ன உங்களுக்கு, நான் தான் அந்த பொங்கல்ல விஷத்தை கலந்துட்டேன்னு சொல்றீங்க. அண்ணா நீங்க போயிட்டு அந்த பொங்கலை கொண்டு வாங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அபி சொல்றாங்க. இல்லம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு. ஏன் எதுக்காக? இல்லை அந்த பொங்கலை எல்லாமே நான் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் கொட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை நீ வந்துட்டு நெய் காய்ச்சி இருக்கலாமா, அதில் வந்துட்டு பல்லி விழுந்திருந்தது, அதனால தாம்மா நான் எடுத்து கொட்டிட்டேன், அதான் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பல்லி விழுந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க. அப்போது அபி எதுவுமே பண்ணலை, எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்திருக்கு. ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அபி மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லைக்கா எனக்கு தெரியாதுக்கா, ஃபுட் பாய்சன் ஆகிட்டேன்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி பேசிட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு ராகவ், நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இப்போது அம்மா வந்து எனக்கு பொங்கல் பண்ணி கொடுக்குறாங்க, அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அம்மாவை இப்படி தான் நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. என்னக்கா அம்மாவையும் அபியும் ஒன்றா நீ சேர்த்து பேசுகிற அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாரு ராகவ், அம்மாவும் அபியும் எனக்கு ஒன்று தான். எனக்கு அபி அம்மா மாதிரி தான், என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படியே அபி ஓடி வராங்க. ஓடி வந்து அஞ்சலி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தோளில் சாஞ்சிட்டு அழறாங்க. அக்கா உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே இல்லைக்கா, நீங்கள் என்னை அம்மா மாதிரி நினைக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை கெட்டு போக நான் கண்டிப்பாக விடமாட்டேங்க்கா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேங்க்கா அப்படின்னு அபி தோளில் சாஞ்சிட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அபி நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அபியும் உள்ளே போகிறாங்க. அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க. போனோடனே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது. அப்படியே கத்துறாரு, தானாகவே கத்துறாரு. ஐயோ ஐயோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு, பைத்தியக்கார மாதிரி கத்திட்டுருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி. பார்த்துட்டு இவன் என்ன சரியான அபி பைத்தியம் பிடிச்சி போச்சோ இவனுக்கு, இவன் பைத்தியக்காரனா ஆயிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பின்னாடி தொடுறாங்க. அப்படியே அலறாரு. ஏன் ஏன் எதுக்காக அலற? இல்லை அஞ்சலி நினச்சிட்டேன். அஞ்சலிலாம் ஒன்றும் இல்லை, அஞ்சலி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. இங்கே பாரு அஞ்சலி மாசமாக இருக்கா, இப்போ பக்கத்தில் இருந்து அவளுக்கு என்ன வேணும் வேணான்னு நீ தான் பார்த்துக்கணும். இங்கே வந்து இப்படி கத்திட்டு இருக்கா, அதுவும் ஹாலில் கத்துற, எல்லாரும் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. அதுக்கு முரளி சொல்கிறாரு. அத்தை எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தை, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த அபி அங்கே போயிட்டா, அதுவும் அவங்க அம்மா அப்பா யாருக்குமே அபியை இங்கே அனுப்புகிற மனசே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கு அந்த அபி மேலே. அவன் கண்டிப்பாக டிவோர்ஸே கொடுத்துருப்பான். ஆனால் இந்த அஞ்சலி போய் நின்று இப்படி கெடுத்து என்னோட பிளான் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா. அந்த அபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது எனக்கு வர கோவத்துக்கு என்ன படுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திகிட்டே இருக்காரு. இங்கே பாரு, ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க, அதுவும் ஹாலில் இருக்க, யாராவது கேட்டால் என்ன ஆகிறது, எதுக்காக நீ இப்படி டென்ஷன் ஆகிற? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நீ தெளிவாக இரு, அப்போ தான் எல்லாமே நாம் வந்து சரி பண்ண முடியும். உனக்கு ஒன்று தெரியுமா, அங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே காரணமே அஞ்சலி தான். அஞ்சலி மழையில் நனைஞ்சி அடம் பிடிச்சி தான் அபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா, இல்லைனா அந்த அபி இங்கே வந்திருக்கவே மாட்டா. அந்த ராகவுக்கு எவ்வளோ பெரிய கோபம் இருக்குது தெரியுமா அந்த அபி மேலே, அதெல்லாம் சரி ஆகவே ஆகாது. கண்டிப்பாக ராகவ் மதுவை மறக்கவே மாட்டான். அந்த அபி மேலே கோவத்தை காட்டிகிட்டே தான் இருப்பான். இதுவே நமக்கு ஒரு வெற்றி தான். கண்டிப்பாக அபியை நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடலாம், சரியா? நீ அதுக்கு தெளிவாக இருக்கணும். அதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டுருக்க, உடம்ப பாரு முரளி, அவ்வளோதான், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, சரியா? நம்ம ஜெயிச்சுக்கிட்டு தான் வரோம், கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ போயிட்டு அஞ்சலியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. அதை கேட்டவுடனே அப்படியே கோவம் வருது முரளிக்கு. என்னது அஞ்சலியை பார்த்துக்கணுமா? அவள் பண்ண காரியத்துக்கு எனக்கு என்ன தெரியுமா அத்தை தோணுது, அவளை அப்படியே தலகாணி வச்சு அவள் ஃபேஸில் அப்படியே அமைக்க அப்படியே அவளை கொண்டுணும் போல இருக்குது, அவ்வளோ கோவம் இருக்கு அத்தை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. இங்கே பாரு, அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட போகிற, கொலை கேஸாக மாறிடும், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாத, புரியுதா? எல்லாமே நம்ம வந்துட்டு பொறுமையாக பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம் பிளான் போட்டுட்டு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி கத்தி உடம்ப கெடுத்துக்காத, புரியுதா? போய் அஞ்சலியை பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரி போகிறாங்க. ஐயோ வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன இவ்வளோ கோவம் வருது, எப்படி எப்படி அந்த அபி இங்கே வந்தா, இவன் எதுக்காக போய் கூட்டிகிட்டு வந்தான், ஐயோ ஐயோ எதுவுமே புரியலையே. இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படி கத்திகிட்டே இருக்காரு.
ராகவ் கிட்ட சுந்தரியோட வீட்டுக்கார் வந்து பேசுறாரு. எதுக்கு ராகவ் நீ இப்படி பண்ண? உனக்கு ஒன்று தெரியுமா? அபி ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. நீ எதுக்காக அபி மேலே இவ்வளோ பெரிய ஒரு பழியை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நான் வந்து அக்கா மேலே இருக்க பாசத்தில் தான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே புரியுது. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடி பணம் பணம் பணம்னு தானே அலைஞ்சிட்டு இருந்தேன். பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு உறவை கூட நான் மதிச்சதே கிடையாது தெரியுமா? இது எல்லாமே உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ என்ன பண்ண? உன்னோட மொத்த சொத்தையும் ஆகாஷுக்கு எழுதி தரேன்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு புத்தியே வந்தது. இப்போ எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்து அது நல்லா போயிட்டுருக்கு. இப்படி எல்லாமே பண்ண நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிட்ட? புரிஞ்சுக்கோ, இனிமேவாது அபியோட சேர்ந்து வாழ். எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் அம்மா மனசை கஷ்டப்படுத்திடாத, தயவு செய்து கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அபி போகிறாங்க. போயிட்டு கட்டிலில் உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து ராகவ் வந்து நிற்கிறாரு. என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன். எனக்கு அக்கா மேலே உள்ள பாசத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபிக்கு கோவமாக வருது. ஆனால் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படியே அபிக்கு கோவமாக வருது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கவே இல்லை. இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்கிட்ட பேசவே கூடாது, என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கவே கூடாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நீ எதுக்காக சோகமாக இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன, உன்னை பிடிக்காத இடத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டேன், இவன் கூட எப்படி வாழறதுன்னு யோசிக்கிறியா? இல்லைங்க, நான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்போது எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இனிமே எப்படி வாழ போகிறோன்னு நினச்சி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டோடனே அபிக்கு அப்படியே கோவமாக வருது. எழுந்துக்கிறாங்க. எழுந்து, யோ என்னையா பேசிகிட்ருக்க? என்ன பேசிகிட்ருக்க? இங்கே பாரு, நீ என்ன நினைக்கிற? நீ எதுக்காக இவ்வளோ மட்டமாக நினைக்கிற? அதுவும் அஞ்சலி அக்காவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் நீ நினைக்கிற பற்றியா? அது எல்லாமே தப்புன்னு நான் நிரூபிப்பேன். அதுக்கான நேரம் காலம் எல்லாமே வரும். என் மேலே நீ போட்ட பழி எதுவுமே இல்லைன்னு ஆகும் பாரு, அப்போ உனக்கு இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. யார்? நீ எந்த தப்பும் பண்ணலையா? நீ என்ன நடித்தாலும் என்னை நீ ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உன்கிட்டலாம் பேசி எந்த யூஸுமே இல்லை, தயவு செய்து நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோவப்படுறாங்க. ராகவும் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காரு. அபிக்கு கோவமாக வருது. என் மேலே இவ்வளோ பெரிய பழியை நீ போட்டிருக்க, அதுவும் அஞ்சலி அக்காவோட வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைப்பனா? கண்டிப்பாக கிடையாது. அந்த முரளி மட்டமானவன், அவனை மாதிரி ஒரு கெட்டவனே கிடையாது. ஆனால் அவனுக்கு சுயநினைவு திரும்பி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்டுபிடிச்சி நான் உண்மையானவ, நான் எந்த தப்புமே பண்ணாதவன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்படி நிரூபித்தா மட்டும்தான் உனக்கு எல்லாமே புரியும். அது வரைக்கும் நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, அதை பற்றி நான் கவலைப்படுறதாவே இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும். இப்போ நான் உன் கூட வாழ வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த முரளியை பற்றி எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு தான், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்காங்க. சிவராமன் அவங்க அக்கா எல்லாருமே இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, நீ எதுக்காக அபியை அனுப்பின? அபியை நீ அனுப்பியிருக்கவே கூடாது. அவங்க பண்ண தப்பை உணர்ற வரைக்கும் அபிங்க தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவராமன் சொல்கிறாரு, இல்லைக்கா, எனக்கு என்னவோ வாழ்க்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவள் வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தால் கூட அதோட வலி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். என் பொண்ணு அந்த வலியெல்லாம் தாங்க மாட்டாக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு பொண்ணு மேலே ரொம்ப தாண்டா பாசம். ஆனால் உன் பொண்ணு அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவ்வளோ பெரிய படியை போட்டிருக்கான் அவன். அது மட்டும் இல்லை, வாழா விட்டியை இன்னும் கொஞ்சம் நல்லா அனுப்பிடுவன் வேற சொல்லியிருக்கான். இதெல்லாம் நீ எப்படிடா தாங்க போகிற? உனக்கு வேற ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இது இவ்வளோ கஷ்டத்தை நீ எப்படி தான் தாங்க போகிற? எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னக்கா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு. நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான்டா. நீ பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணணும்னு நீ நினைக்கிற. இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு அபியை நினச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மாறும்க்கா, கண்டிப்பாக மாறும்க்கா. அபி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணே கிடையாது, எல்லாமே மாற்றுவான். அவனோட குணத்தை எல்லாமே அபி மாற்றுவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அபி வீட்டில் இருக்காங்க. இருந்துட்டு சமையல் எல்லாமே முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு எல்லாமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே ராகவ் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பிட்டோடனே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே, சரி நானும் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஏன் நீ போகிறம்மா, வேறு யாரையாவது அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து கிளம்புறாங்க.
வரும்போது நினச்சிக்கிட்டே வராங்க. அந்த முரளியை பற்றி எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இனிமே அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. ராகவ் வராரு. ராகவ் வரும்போது அப்படியே கூட அந்த லாவண்யாவும் கூட்டிகிட்டு வராரு. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு வராங்க. நான் முன்னாடி தான் உட்காருவேன் அப்படின்னு லாவண்யா வந்து முன்னாடி சீட்டில் உட்காடுறாங்க. உட்காந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. அப்போ ராகவ் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டே வரும்போது கரெக்டாக ஒரு செகண்ட் அபி வராங்க. அபி அப்படி தெரியாமல் ராகவ் இடித்து கீழே தள்ளிட்டாரு. அபிக்கு கோவம் அப்படியே வருது. எழுந்துக்கிறாங்க. யோ என்னையா வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. இறங்கி வர்றது ராகவ். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் லாவண்யா இறங்கி வராங்க. சாரி அபி, நான் தெரியாமல் போய் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தானே ஓட்டணும், ஏன் கூட பொண்ணு இருந்தால் உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது. சரி நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. லாவணி அப்படியே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரதுக்காக போகிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அபி பார்த்தோன்னே கோவமாக வருது. அபி போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நான் தான் உள்ளே உட்காருவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே லாவண்யாக்கு அப்படியே கோவமாக வருது. இங்கே பாரு, நான் தான் ராகவோட முன் சீட்டில் உட்காருவேன், நீலாம் உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் அவர் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, நான் தான் முன் சீட்டில் உட்காரணும். இப்போ நான் வந்துட்டேன், எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ராகவ் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. ராகவால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே பார்க்குறாரு. என்ன இது, சீட்டுக்கெல்லாமா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, விடு அவளே உட்காரட்டும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. லாவண்யா நீ பின்னாடி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடி அபி சந்தோஷமாக உட்காராங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் லாவண்யாவை அப்படியே கோவப்படுத்துகிற மாதிரி அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. லாவண்யாவுக்கு கோவமாக வருது. என்னதான் பண்ணுறான் அந்த அபி, இவன் கல்யாணம் பண்ணால் இவன் டார்ச்சர் தாங்கவே முடியல. ஆஃபீஸில் நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டா. சாப்பாடு கட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறா. என்னையும் ராகவையும் சேர்ந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. முன்னாடியே அபியை உட்காந்துட்டு சந்தோஷமாக வராங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் கிட்ட அப்படியே ரொம்ப நல்லா பேசிகிட்டே வராங்க. அப்படியே பொறாமையாக இருக்குது லாவண்யாவுக்கு. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணாடியில் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து லாவண்யாவை நினச்சி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. நீ மாட்டினல்ல, இனிமேல் உனக்கு இருக்குது. நீ எப்போவுமே என் வீட்டுக்காரோட நீ வருவியா, நான் பின்னாடி உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் பிடிக்கிறாங்க. அப்படியே சந்தோஷமாக இடிக்கிறாங்க. பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லாவண்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது. ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போனோடனே அப்படியே கடுப்பாகிறாங்க. என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே. அந்த அபியை கூட கூட்டிகிட்டு வராரு. அதுவும் இல்லாமல் இடிக்கிறா, அப்படியே ஓவராக பண்ணுறா, என்னை வெறுப்பேற்றணுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா அப்படியே கோவமாக இருக்காங்க. ராகவ் போகிறாரு. போயிட்டு எப்பவும் போல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன லாவண்யா, என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரேன்னு சொன்னேன்ல, நீங்கள் எதுக்காக அபி உட்காரணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க. இங்கே பாரு, அவகிட்டலாம் என்னால் பேச முடியாது, உன் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் எது பண்ணாலும் போயிட்டு அப்படியே பாட்டிக்கிட்ட சொல்லிடுவா, புரியுதா? அவள் சாப்பாடு இங்கே கொண்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன். அவங்களுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே லாவண்யாவுக்கு கோவமாக வருது. எப்போ பார்த்தாலும் பாட்டின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் நீயாவே ஒரு முடிவு எடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, என்னை வளர்த்தது எல்லாமே என்னோட அக்கா பாட்டி 2 பேர் தான். அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க என்ன பண்ணாலும், அவங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். கொஞ்சம் கூட அதை மாற்றி யோசிக்கவே மாட்டேன். அவங்க பக்கம் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே லாவண்யாவுக்கு கோவமாக வருது. அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க. போயிட்டு அப்படியே கடுப்பாகிறாங்க. எதுக்காக இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அபி சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு அவருக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், அப்போ தான் அந்த லாவண்யாவுக்கு இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. நான் போயிட்டு அவருக்கு கொடுத்துட்டு வரேன் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய் ராகவுக்கு சாப்பாடு கொடுக்க போறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நான் சும்மா தானே இருக்கேன், நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபி போகிறாங்க. அதை பார்த்தோன்னே முரளி சுந்தரி 2 பேருமே அப்படியே கடுப்பாகிறாங்க. இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ்வளோ சண்டை போட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சோம். இப்போ என்னடானா ராகவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு அப்படியே கோவம் வருது. சுந்தரிக்கும் கோவமாக வருது. இங்கே என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேருமே கோவப்படுறாங்க. அபி எதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா, எதுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே கோவப்படுறாரு. அப்படி